ஓகே. எல்லாம் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? யார் ஃபர்ஸ்ட் காட்டப் போறா? தப்பா இருந்தாலும் பரவால்ல. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, அத காட்டுங்க. இங்க கூட என்ன மிஸ்டேக் இருக்கோ அத சரி பண்ணிக்கலாம். யாருமே முடிக்கலையா? என் வாய்ஸ் கேக்குதா? சார் கேக்குது சார். ஓகே. யாருமே ஹோம் ஒர்க் முடிக்கலையா? லிங்கேஷ் நீங்க முடிச்சிருக்கீங்களா ஹோம் ஒர்க்? என்ன யார் பேர் கேட்டாலும் டக்குன்னு லெஃப்ட் ஆயிடுறீங்க. சார் கேக்குதா சார்? கேக்குது. சொல்லுங்க லிங்கேஷ். ஹோம் ஒர்க் முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிட்டேன் சார். ஆனா இன்னும் லேப்டாப் ஆன் பண்ணல சார். லேப்டாப் பக்கத்துல தானே இருக்கு. எஸ் சார். ஒரு 5 நிமிஷம் சார். ஓகே. நோ ப்ராப்ளம். அது வரைக்கும் வேற யாராச்சும் முடிச்சிருக்க ஆளுங்க காட்டுறீங்களா? தமிழரசி நீங்க முடிச்சிருக்கீங்களா? தமிழரசி எஸ்ண்ணா, நான் முடிச்சிட்டேண்ணா. அதே ஹோம்ஒர்க்கை தான் நான் சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே. இப்போ இன்னொருக்கா கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. திருப்பியாண்ணா? ம். ஓகே. அண்ணா, நான் என் ப்ரோக்ராம் எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க. ஓகே. இப்ப வேற யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கன்னா அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஒரு எரர் காட்டுது, நான் அதை கிளியர் பண்ணிட்டு. ஓகே பரவாயில்ல. இப்போ கூட நீங்க ஷோ பண்ணுங்க. என்ன எரர்னு கூட நம்ம இதுல என்ன சொல்ல ஸ்கிரீன் ஷேர்ல ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா அதை எரர் பார்த்தாங்கன்னா மற்றவங்க கத்துக்குவாங்களே, அதுக்கு தான். ஸ்கிரீன் தெரியுதாண்ணா? ஸ்கிரீன் தெரியுது. இப்போ மீட்டிங் ஸ்கிரீன்ல இருக்கீங்க. ஓகேண்ணா. ஸ்கிரீன் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? அது ஜூம்லாம் பண்ண முடியாதுண்ணா. ஓகே. அந்த அது எரர் ஆப். ஓகே ஓகே. ஓகேண்ணா. இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேண்ணா. ம்.
ஹோட்டல் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். சொல்லுங்க. ஹோட்டல் வந்து பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பிரியாணி 2ன்றது ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பபெட்டிக்கல்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்க்குறோம். இப்போ வந்து ஆல்பபெட்டிக்கல பார்க்கும்போது பிரியாணின்றது A to Zல இருக்கு. ஆனா 2 பிரியாணின்ற போது அது வந்து டிஜிட்ல இருக்கு. அதனால அது வந்து ஃபால்ஸ்னு காட்டும். ரெண்டாவது வந்து டிஜிட்ன்றது ஆல்பபெட்ல இருக்கு, டிஜிட்ல இருக்கு. அதுவும் இதெல்லாம் காட்டும், ட்ரூ ஃபால்ஸ் தான் காட்டும். ஏன்னா டிஜிட்னா அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் அந்த இது எடுத்துக்கும். நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும். இதுல பிரியாணி 2 இருக்கிறதுனால ஃபால்ஸ்னு காட்டும். அடுத்து இஸ் ஆல் நம்ம அந்த இதுல வந்து பிரியாணின்றது அந்த பிரியாணின்றது வந்து ஆல்பபெட்டிக்கலாவும் 2ன்றது டிஜிட்டா இருக்கிறதுனால இது ட்ரூன்னு காட்டும். ரெண்டாவது கேஸ் இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ட்ரூன்னு காட்டும். இப்ப எல்லாமே ஸ்மால் லெட்டரா தான் இருக்கு, ட்ரூன்னு காட்டுது. அடுத்து வந்து அப்பர் கேஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரூன்னு காட்டும். இப்ப எல்லாமே ஸ்மால் லெட்டர் இருக்கிறதால ஃபால்ஸ் காட்டுது. டைட்டில் கேஸ்னும் போது இது பிரியாணி இல்லாதனால அதுவும் ஃபால்ஸ்னு காட்டும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து B ல இருந்துச்சு, கேப்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூல காட்டி ஃபால்ஸ் காட்டும். ஸ்பேஸ்ன்றது ஸ்லாஷ் n எங்கயாவது உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. அது ஸ்லாஷ் n நெக்ஸ்ட் லைனுக்கு போறதுக்கும் இல்ல டாப் 4 பேஜ் ஸ்பேஸ் இது பண்றதுக்கு கொடுத்து டாப் 4 ஸ்பேஸ் தள்ளி T கொடுக்கணும். ஸ்லாஷ் T கொடுத்தா அந்த மாதிரி போறதுக்கு இஸ்லாம் ஸ்பேஸ்ன்றது யூஸ் பண்றோம். அடுத்து டெசிமல் கேரக்டர் வந்து இப்போ பிரியாணி வந்து நான் 2ன்னு கொடுத்துருக்கப்பெல்லாம் 2.5 பிரியாணி வேணும் அப்படி பாயிண்ட்ல கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது ட்ரூன்னு காட்டும். இப்போ நம்பர்னா என்ன சொல்ல இப்போ வந்து ஃபால்ஸ்ல காட்டும். இஸ் நியூமரிக்ன்றது வந்து அடுக்குல வருதுன்னா இப்போ 2ன் அடுக்கு 2 பிரியாணி வேணும் அப்படின்னு நான் கேட்கல, அதனால அது ஃபால்ஸ்ன்ற வரும்னா ஐடென்டிஃபையர்னா அந்த நம்பர் மட்டும் வச்சு வராதா ட்ரூ? ட்ரூனா நம்பர் மட்டும், அதாவது நீங்க அதுக்கு எங்க வருது அந்த அது ட்ரூ ஆகிற மாதிரி ஒரு கேஸ் சேஞ்ச் பண்ணி காமிக்கீங்களா? ட்ரூ அதாவது நியூமரிக் வந்து ட்ரூவா வர்ற மாதிரி மேல அந்த ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணி காமிக்கீங்களா? நியூமரிக் ஃபால்ஸ் தான வருது. நீ ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னீங்களே, எப்படி போட்டா ட்ரூ வரும்? அடுக்குல போட்டிருந்தாவோ இல்ல சூப்பர் ஸ்கிரிப்ட்ல போடுறதா இல்ல சப்ஸ்கிரிப்ட்ல போட்டிருந்தா அப்படி வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுல சூப்பர் ஸ்கிரிப்ட் எப்படி போடுவீங்க ஆக்சுவலா? ஏன்னா நம்ம நார்மலா எழுதும் போது 2/2 அப்படின்னு நம்ம கைட்டு போடுறோம்னா 2/2 போடுவோம். இதுல நீங்க சூப்பர் ஸ்கிரிப்ட்னா எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? இந்த மாதிரி தான். இந்த மாதிரி சொல்றீங்களா? ஓகே. இதே மாதிரி அடுக்குனா கீழே போறது மாதிரி. ஓகே. இப்போ அதை ரன் பண்ணுங்க. ஐயோ சாரிண்ணா. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபால்ஸ் தான வருது. அது வந்து இதுல நினைக்கிறேன், அது வேற ஏதாச்சும் இருக்குன்னு பாக்கேன். நியூமரிக் அப்படினா தெரியலனா. அப்படினா நீங்க அந்த பிரியாணியை கூட மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டு 2/2 மட்டும் போடுங்க. இப்போ வந்து ட்ரூன்னு காட்டுதுண்ணா. ஏன்னா அது இந்த ஸ்ட்ரிங்கோட சேர்ந்து இருக்கு பாத்தீங்களா, அதான் பிரச்சனை. ஓகேண்ணா. சாரி நான் ஆட் வந்துக்கிட்டே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ அடுத்து வந்து இஸ் ஐடென்டிஃபைன்றது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் தோசை 2ன்றது. இப்போ அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ தான் வரும். இது
ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் நேம் இருக்கு. வேரியபிள் நேமுக்கு முன்னாடி இப்போ 2 தோசை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ்னு காமிக்கும். முன்னாடி வந்து 2ன்றது வரக்கூடாது இதுல ஐடென்டிஃபையர். ஏன்னா நீங்க வேரியபிள்ல வந்து நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. வேரியபிள்னா எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 இதனால வரலாம், அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி இது வரலாம். ஓகே, அதனால இப்போ நான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ட்ரூன்னு வரும்னா இஸ் பிரிண்டபிள்ன்றது வந்து இப்போ தோசை 2ன்றதுனால அது வந்து ட்ரூன்னு வரும். இப்போ தோசைன்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் என், இப்போ தோசைன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 ஸ்லாஷ் என்னோ அட்டு போட்டு போடுறோம்லண்ணா, அந்த மாதிரி போட்டா அது வந்து ஃபால்ஸ்னு வரும்ண்ணா. அது மாதிரி அதே மாதிரி ஒரு சில கேரக்டர் வந்து நம்மளால நார்மலா டெர்மினல்ல பிரிண்டே பண்ண முடியாது. என்ன சொல்ற, ஒரு மாதிரி எக்ஸ் மாதிரி வரும் சம்டைம், இல்ல ஒரு மாதிரி கார்பேஜ் கேரக்டர் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து அங்க ஃபால்ஸ்னு வந்துரும். அதான் அந்த இஸ் பிரிண்டபிள். உங்களுக்கு இன்புட் அந்த மாதிரி எதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? யூசர்ட்ட இருந்து நம்ம வாங்குற மாதிரி? யூசர்ட்ட இருந்து நம்ம வாங்குற மாதிரியானா? இன்புட் வாங்குற மாதிரி உங்களுக்கு சார் எதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்களா, இல்ல இதுக்கு அப்புறம் தான் சொல்லி கொடுப்பாங்க? இல்லண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ப இது இருக்கட்டும். இது பண்ணோம்னா என்னது, இது வந்து ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் வாங்கி அதோட பிரைஸ் புக், அந்த பிரைஸ் 3க்கும் பிரைஸும் அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு லாஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து இப்ப நான் வந்து கடை வச்சிருக்கோம், ரன் பண்றோம் அப்படின்னா அவங்க கிட்ட அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்றது, மொத்த அமௌண்ட் எவ்வளவுன்றதும் அதை டிஸ்கவுண்ட் பண்ணா அந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த இதெல்லாம். ஓகே, அதாவது நீங்க இந்த முதல்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பிரிண்ட் பண்றீங்க. அதுக்கு வந்து பிரைஸ் வந்து ஆக்சுவலா இன்புட் யூசர்ட்ட இருந்து வாங்குறீங்களா பிரைஸ்? ஆமாண்ணா, ஆக்சுவலா நம்ம தானே பிரைஸ் டிசைட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? இல்ல, நம்ம தான் பிரைஸ் வந்து போடணும். நம்ம டிசைட் பண்ணலாம். அதான் நீங்க தானே கடை வச்சிருக்கீங்க, இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. யூசர் வந்து எத்தனை ப்ராடக்ட் நீங்க பிரைஸ் வந்து இந்த என்ன வச்சிருக்கீங்க, பேக்னா இவ்வளவு பிரைஸ் அப்படின்னு வச்சிருப்பீங்க. யூசர் வந்து எத்தனை பேக் வேணும் அந்த மாதிரி தானே கேட்பாங்க இல்லையா? அதுக்கு தான் கேட்பேன். இது நான் நார்மலா பண்ணேனா அது பண்ற மாதிரி. இப்போ பேக்கோட பிரைஸ் கொடுக்கும்போது ஓகே, இப்போ புக்குக்கு பிரைஸ் பிரைஸ் அது கொடுத்துட்டு அது டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது மொத்த அமௌண்ட் எவ்வளோன்றது பிரைஸ் ஆகும். டிஸ்கவுண்ட் எவ்வளவு? ஓகே, இதைத்தான் கேட்டேன். இன்புட் உங்களுக்கு சொல்லி, இதான் இன்புட். இப்போ நீங்க யூசர்ட்ட இருந்து வாங்குனீங்க பாத்தீங்களா, அதான். என்னது? ஓகேண்ணா, ஓகே, நல்லா தான் இருக்கு. நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வேற யார் காட்ட போகுது? லிங்கேஷ், நீங்க லேப்டாப் ஆன் பண்ணிட்டீங்களா? அந்த காட்டுறேன் சார். ஓகே. சார் இதுல வந்து நான் அந்த வித் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன் சார். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து அதாவது நீங்க ஒவ்வொரு இதா யூசர்ட்ட வந்து இன்புட் வாங்குறீங்க கரெக்ட்டா? ஷாப் நேம், ஓனர் நேம் போடுங்க, கஸ்டமர் டீடைல்ஸ். இது வந்து முன்னாடி இந்த கிளாஸ்ல வந்து இன்புட் கொடுக்க சொன்னாங்க சார். இந்த ஓகே ஓகே, ரன் பண்ணுவா சார். இருங்க, கோட பாத்துக்கோ. அதாவது நீங்க வந்து ஷாப்ல வந்து லெஃப்ட்ல வித் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி தள்ளி வைக்கீங்க. இந்த இங்க இருக்கிற எல்லாமே வந்து வித் வந்து கொஞ்சம் 40 ஸ்பேஸ். ஓகே, வேற என்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க? வேற எதுவுமே யூஸ் பண்ணல சார். ஓகே, இந்த ஷாப் நேம் எல்லாம் வந்து என்ன சொல்ல, கேப்லைஸ் ஆக்குனா என்ன பண்ணுவீங்க? கேப்லைஸ் ஆகும்னா இந்த இங்கனக்குள்ள எல் ஜஸ்ட்க்கு பதிலா இங்க கேப்லைஸ்ன்றது யூஸ் பண்ற மாதிரி. அதாவது எனக்கு எல் ஜஸ்ட் வேணும், கேப்லைஸ் வேணும், என்ன பண்ணுவீங்க சார்? அப்பனா இத அப்படியே காப்பி பண்ணிட்டு இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணி கேப்லைஸ்னு ஒன்னு கொடுத்தா அப்படின்னா 2 வந்துருமே.
சார் அப்ப இது பக்கத்துல கேப் பிளேஸ்னு ஒண்ணு கொடுக்க முடியுமா சார்? கொடுக்க முடியும். அது சொல்லிட்டு தான் நினைச்சேன். இப்போ அதுக்கு பக்கத்துல டாட் வைங்களேன். எஸ் சார். அதான் அதுக்கு முன்னாடியே வைங்க. ஆக்சுவலா அந்த எல்ஜிஎஸ்க்கு முன்னாடி அந்த டாட் இருக்கு பாத்தீங்களா? அங்க கேப் பிளேஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் டாட் வைங்க இன்னொன்னு. இப்ப ரன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார். ஓகே. கேப் பிளேஸ் பக்கத்துல அந்த பிராக்கெட் கொடுக்கணும். அதாவது அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. கேப் பிளேஸ்க்கு ஒரு பிராக்கெட்டா சார்? ஆமா. அப்படி இல்ல. நார்மலா எல்ஜிஎஸ்க்கு பக்கத்துல இப்படி ஒரு ஓபன் அண்ட் க்ளோஸ் கொடுப்பீங்க. முடியல சார் நீங்க சொல்றது. ஓபன் பிராக்கெட் கொடுங்க. அங்க இல்ல, கேப் பிளேஸ் பக்கத்துல அந்த டாட்டுக்கு முன்னாடி, இன்னும் முன்னாடி, டாட்டுக்கு முன்னாடி. ஓகே சார். ஓபன் பிராக்கெட். அவ்வளவுதான். இப்ப ரன் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். என்ன வருது? லைன் அண்டுன்னு எங்கேயாச்சு இல்லையே சார், அங்க எதுவும் கொடுக்கலையே. வெயிட் பண்ணுங்க. ஓகே, கேப் பிளேஸை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணுங்க. வருது சார். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு கேப் பிளேஸை எல்ஜிஎஸ்க்கு அடுத்து கொடுத்து பாருங்க. திரும்பி ஒரு டாட் வச்சா சார்? இங்க இல்ல, அந்த வித்துக்கு அடிச்சு டாட். இப்ப அந்த இல்ல ரன் பண்ணுங்க. இந்த பிராக்கெட் கொடுக்கணும் இதுக்கு. அப்படிலாம் தேவையில்ல. அங்க மட்டும் பிராக்கெட் கொடுத்தா போதும் சார். அப்படி கொடுத்தா ஆனா ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். ஆக்சுவலா அப்படி கொடுத்தாதான் ஒர்க் ஆகணும். இப்படிலாம் நமக்கு தேவையில்லை. அங்கேயே எரர் காமிப்பாங்க அந்த டாட் பக்கத்துல. எங்க சார் பிராக்கெட் கொடுக்கணும்? கேப் பிளேஸ்க்கு அப்புறம் பிராக்கெட் கொடுங்க. இங்க டாட் இருக்கட்டும். ஓகே சார். கேப் பிளேஸ் பக்கத்துல. ஓகேவா சார்? ஒரு நிமிஷம் சார். இங்க வந்துட்டு பாத்தீங்களா ஷாப் நேம்ங்குது. ஆக்சுவலா நம்ம வந்து இந்த ஷாப் நேம் அந்த எஸ் மட்டும் கேப்டலைஸ் கொடுத்தனால இந்த ஷாப் நேம்னு வந்திருக்கு. தெரியுதா? இதே இது நம்ம அந்த ஷாப் நேம் அந்த கமாக்கு அப்புறம் வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா, அங்க கேப்டலைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம கொடுக்க இன்புட் வந்து கேப்டலைஸ் ஆகும். சார் அப்ப இப்ப முதல் எஸ் மட்டும் கேப்ல இருக்கா சார்? அதான். ஓகே சார். அதாவது நீங்க வந்து ஸ்ட்ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எத்தனை மெத்தட்ஸ்னாலும், அதாவது வந்து இது வந்து ஆக்சுவலா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஃபங்க்ஷன் மாதிரி தான், ஆனா வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா மெத்தட்ஸ்னு அது என்னங்கிறது எல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே நான் என் ஸ்கிரீன்ல வந்து காமிக்கேன். ஆனா அதுவுமே ஃபங்க்ஷன் தான். அது வந்து
இந்த ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரிங்கோட அட்டாச் ஆகிருக்க ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதான் அதை வந்து நீங்க எத்தனை தடவை கால் பண்ணிக்கலாம். இப்போ கேப் பிளேஸ் கால் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நோ டாட் வச்சு வேற ஏதாவது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சார் ஓகே, வேற எதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் தெரியுமா? வேற இல்ல சார். வேற வந்து இங்க நிறைய பண்ணிருக்கேன், ஆனா எதுவுமே பண்ணல சார் இந்த கோடிங்ல. எது ஒரு கால ஃபைண்ட் வேர்டை ஃபைண்ட் பண்றது, வேர்ட் பொசிஷன் ஃபைண்ட் பண்றது, அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், ஓகே இதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்து வச்சிருந்தேன் சார். ஓகே. ஆனா இந்த கோடிங்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார் அது. ஓகே, பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஓகே சார். ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வேற யாச்சும் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கீங்களா? நெக்ஸ்ட் ஜீவரத்னம் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கீங்களா? இது ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? சரி. கொஞ்சம் மேல போய் காமிங்க. இதான் ஸ்டார்டிங்ல. ஓகே, கொஞ்சம் கீழே வாங்க. அடுத்து போன கிளாஸ் எஸ்கேப் சீக்வென்ஸ் வந்து டைப்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வச்சுருங்க சார். அந்த ஓகே ஓகே, அந்த /n/t அந்த மாதிரி. ஆமாம் சார். ஓகே, ரன் பண்ணலாம் சார். ரன் பண்ணுங்க. இது இந்த ஸ்ட்ரிங்ஸை வச்சு எதுவும் பண்ணலையா ஹோம்ஒர்க்? அது போன கிளாஸ். ஓகே. போன கிளாஸ்க்கு முதல் கிளாஸ் கொடுத்தது சார். டைப்ஸ். ஓகே, அந்த ஸ்ட்ரிங் வந்து ரீப்ளேஸ் பண்றது இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே, சரி, ரன் பண்ணி காமிங்க. ஓகே, எல்லா ஃபங்க்ஷனையும் போட்டிருக்கீங்களோ? ஆமாம் சார். ஓகே. இப்போ என்ன சொல்ல, ஒரு வேர்ட்ல வந்து இத்தனை தடவை என்ன சொல்ல ஒரு லெட்டர் வருதா இல்லையா நம்ம செக் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? கவுண்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். ஓகே, நல்லா இருக்கு. அடுத்து நீங்க ஆஃப் பண்ணுங்க. அடுத்தவங்க. அடுத்து வேற யாராவது முடிச்சிருக்கீங்களா? அடுத்து மாதவன். மாதவன் இருக்கீங்களா? மாதவன்
சார் கேக்குதா சார்? கேக்குது. முடிச்சிட்டீங்களா? சார் சார் சொல்லுங்க. சார் எனக்கு வந்து இன்னும் ப்ரோக்ராம்ல எரர் இருக்கு சார். அது நான் முடிச்சுட்டு தான் சார் சாப்பிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சார். எரர் வருதா? இந்த என்னோட என்ன எரர் வருது? சார் நான் அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ அது கொடுக்குறப்ப எனக்கு அதுல 2 எரர் வந்துச்சு சார். அதுவும் இல்லாம இதை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல, இன்னும் அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை சார் இந்த ப்ரோக்ராம், இந்த ஹோம்ஒர்க் வந்து. சரி விடுங்க. அப்ப அடுத்த கிளாஸ்ல காமிங்க. ஓகே கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஷூர் சார். ஆனா ஓகே சொல்லுங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பிரியதர்ஷினி முடிச்சிருக்கீங்களா? அதான் நான் கூகுள் டிரைவ்ல காமிக்கலாமா கோடிங்? இப்ப லேப்டாப்ல இருக்கீங்களா? ஃபோன்ல தான் இருக்கு. ஓகே, இப்ப ஃபோன்லனா அந்த இது கம்பைலர் ஃபோன்ல இல்ல, கரெக்ட்டா? எஸ் நான் கோடிங் மட்டும் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணட்டானா? வேணா காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. ஆனா ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுது, காமிங்க. நான் வந்து ஸ்ட்ரிங்ற வேரியபிள்ல வந்து என்னோட ஷாப்போட நேம் வந்து கொடுத்துருக்கேன்னா அதை வந்து டைட்டில் மெத்தட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கப்புறம் அவைலபிள் திங்ஸ் வந்து யூசருக்கு வியூ பண்றதுக்காண்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். பென், பென்சில், ஸ்கேல், எரேசர் இதெல்லாம் வந்து இருக்குன்றத வந்து அவங்களுக்கு ஷோ பண்றதுக்காண்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரைஸ் எல்லாமே அசைன் பண்ணியிருக்கேன். வேரியபிள் வந்து பென் ப்ரைஸ் ஈக்குவல் டு 10ன்னு அதோட வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4 திங்ஸ்க்குமே அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து என்ன திங்ஸ் வந்து யூசர் வாங்குறாங்க அப்படின்றத யூசர்கிட்ட இன்புட்டா வாங்கியிருக்கேன். அந்த யூசரோட இன்புட்டை வந்து லோவர் கேஸா வந்து மாத்திருக்கேன். ஏன்னா யூசர் வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ் கம்பைன் பண்ணி இருந்துச்சுன்னா எரர் காமிக்கும், அதுக்காண்டி. அதுக்கப்புறம் அவங்க டைப் பண்ணும்போது ஸ்பேஸ் விட்டு இருந்து டைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் எரர் காமிக்கும் நம்ம கண்டிஷன் செக் பண்ணும்போது. அதனால நான் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பில் வந்து ப்ரிப்ரேஷன் பண்றதுல வந்து பில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். டோட்டல் அமௌண்ட்டை வந்து 0ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் யூசர் கொடுத்துருக்கிறது வந்து பென்னா அப்படின்னு செக் பண்ணிட்டு, பென்னா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அதோட குவான்டிட்டி எவ்வளோ, குவான்டிட்டின்ற வேரியபிள் வந்து அவங்க எத்தனை பென் வந்து வாங்க போறாங்கன்றத யூசர்கிட்ட வந்து இன்புட்டா வாங்கியிருக்கேன். அதோட டோட்டல் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பென்சில், ஸ்கேல், எரேசர் இதுல வந்து ஏதாச்சும் ஒண்ணுதான் வந்து யூசர் வாங்குற மாதிரி செட் பண்ணிருக்கேன். ஓகே, ஏதாச்சும் ஒரு இது மட்டும் சூஸ் பண்ற மாதிரி. ஓகே எஸ் சார். ஓகே, எதுவுமே இல்லாட்டி எல்ஸ்ல எது என்ன கொடுத்துருக்கீங்க? நாட் அவைலபிள். எஸ் நான் அவங்க வந்து பென், பென்சில் இதை தவிர வேற ஏதாச்சும் கொடுத்தா டைப் ஓகே. பண்ணிருக்காங்கன்னா இல்ல அப்படின்றத அவங்களுக்கு மெசேஜ் காமிக்கிறேன். ஓகே ஓகே, நீங்க ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. அடுத்து ராஜி முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிட்டேண்ணா. ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? பண்றேண்ணா. அண்ணா ஸ்கிரீன் தெரியுதாண்ணா? தெரியுது. நான் கோர்ஸ் நேம்க்கு இன்புட் வாங்கியிருக்கேனா, என்டர் த கோர்ஸ் நேம். காலேஜுக்கு இன்புட் வாங்கிக்கிறேன், நான் படிக்கிற காலேஜ். இயர்க்கு இன்புட் வாங்கியிருக்கேன், இந்த இயர் 2025. சப்ஜெக்ட்க்கு இன்புட் வாங்கியிருக்கேன், சப்ஜெக்ட் நேமு. அப்பர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கோர்ஸ் நேம் எனக்கு ஃபுல்லா கேப்ஸ்ல பிரிண்ட் ஆகணும் அப்பர்ல. ஓகே, நீங்க வந்து எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்றீங்க, கரெக்ட்டா? ஆமாண்ணா. ஓகே. லோயர்ல வந்து காலேஜ் ஃபுல்லா எனக்கு லோயர்ல வரணும். ஓகே. லென்த் ஸ்ட்ரிங்ல வந்து இயர் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ரிவர்ஸ் வந்து 2025 எனக்கு ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகணும். ரீப்ளேஸ்ல தான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அவுட்புட் கரெக்டா வர மாட்டேது. ரீப்ளேஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க?
அதாவது ஆக்சுவலா நீங்க ரீப்ளேஸ்ல என்ன பிரச்சனை வரும்னா, அவங்க வந்து அதாவது நீங்க அந்த கொடுத்த ஸ்ட்ரிங்ல வந்து கவர்மெண்ட் காலேஜ்னு இருந்தா தான் அது வந்து அடுத்து திருச்சுழி காலேஜ்னு சேஞ்ச் பண்ணும். நீங்க அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க சேஞ்ச் பண்ணாது. அப்படியாண்ணா? இப்போ நீங்க ரன் பண்ணுங்க, நம்ம ரன் பண்றேண்ணா. தெரியுதாண்ணா? தெரியுதான். அந்த ஒரு மாதிரி இந்த பென் சிம்பிள் மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்கு அந்த அவுட்புட்ல. ஓகே 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 அண்ணா. இப்போ ஓகே. இப்போ என்னெல்லாம் இருக்கு? லென்த் 4 ஓகே, ரிவர்ஸ் ஓகே. ரீப்ளேஸ் வந்து நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க அங்க? கவர்மெண்ட் காலேஜ்னு கொடுத்துருக்கேன்னா ஓகே. எனக்கு அவுட்புட்ல திருச்சுழி காலேஜ்னு வரணும், திருப்பி கவர்மெண்ட் காலேஜ்னே பிரிண்ட் ஆகுது. அந்த இதை மாத்தி போட்டு பாருங்க. எதனா? அந்த ரீப்ளேஸ்ல வந்து கவர்மெண்ட் காலேஜ் அந்த சைடு கமாக்கு அப்புறம் போட்டு திருச்சுழியை ஃபர்ஸ்ட் போடுங்க. திரும்ப அவுட்புட் அப்படித்தானே வருது? திருப்பி அப்படிதான் வருது. ஆனா அவங்க ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிருக்கிறதுனால மேபி வரலாம். ஆமா, அதுவும் காலேஜ் ஸ்பெல்லிங் அதுல பாருங்க, ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கீங்களா? காலேஜ் ஸ்பெல்லிங் தப்புனா அதனால அவுட்புட் தப்பா வருமா? ஆமா, அதாவது அது கரெக்டா இந்த வேர்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அதை சேஞ்ச் பண்ணும். அப்படியாண்ணா? அது கரெக்டான இது ஸ்பெல்லிங் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அங்கேயே ஸ்பெல்லிங் தப்பு இருக்கு. கவர்மெண்ட்க்கு பாருங்க, ஸ்பெல்லிங் கரெக்டா தானே வருது. என்ன ஒரு GOBERN. இல்லாட்டி ஒரு நிமிஷம் உங்க ஸ்கிரீனை ஸ்டாப் பண்றீங்களா? ஒரு நிமிஷம். ஏன் ஸ்கிரீன் தெரியல? தெரியுதுண்ணா. அதாவது நீங்க ஸ்பெல்லிங் தப்பா விட்டா வராது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை என்னவா மாத்த போறோம் அப்படின்னு. ஓகேண்ணா. ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வேற யாரு முடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் ஸ்ரீராம் முடிச்சிருக்கீங்களா?
1 மினிட் நான் அதை ஷேர் பண்றேன். ஓகே. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் வந்து என்ன பண்ணும்? ஸ்ரீராம். ஹலோண்ணா. உங்க ஸ்கிரீன் வந்து திருப்பி க்ளோஸ் ஆயிட்டுன்னு பாக்குறேன். இல்ல நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சு, இந்த பண்றேண்ணா. ஓகே. ஸ்கிரீன் இன்னும் தெரியலையே. ஹலோண்ணா. ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு வருது. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபுட் நேம்லாம் கொடுத்துருக்கேண்ணா ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ நான் ஃபைண்ட் எங்க இருக்கு, எத்தனை லெட்டர்ல இருக்குன்னு காட்டுண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் இட்லி வந்து எத்தனை இட்லி இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடுவீங்க, கரெக்டா? ஆமாண்ணா. ஓகே. அடுத்து அந்த சென்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். அது இந்த ஃபுட் நேம் எத்தனை 10 ஸ்பேஸ் தள்ளி இருக்கணும்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட் இந்த கேஸ் ஃபோல்ட் என்ன பண்ணும்? ஒன்னு கேஸ் ஃபோல்டர்னா அந்த மொத்த இதுவும் பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்குண்ணா. அந்த ஃபுட் நேம்ல இருக்கிற எல்லா ஓகே. கேஸ் ஃபோல்டர்னா மொத்த இது பிரிண்ட் பண்ணுது. ஆனா அதுதான் நம்ம நார்மலா பிரிண்ட்னு போட்டாலே வந்துருமே. அதானே தெரியல எப்படின்ட்டு. சரி விடுங்க. அடுத்து ஜாயின். ஏன் ஜாயின்ல வந்து இப்போ ஒவ்வொரு என்ன சொல்ல லெட்டருக்கு பக்கத்துல ஸ்லாஷ் ஸ்லாஷா வருது? ஏதோ ஐடியா இருக்கா? இங்க ஜாயின்க்கு முன்னாடி நான் ஸ்லாஷ் கொடுத்துட்டேன்னா. ஸ்லாஷ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஓகே. ஆனா என்ன சொல்ல
ஒவ்வொரு லெட்டருக்கு அப்புறமே ஸ்லாஷ் ஸ்லாஷா வருது பாத்தீங்களா? இப்ப வந்து எனக்கு வந்து ஆமா. ஒவ்வொரு லெட்டருக்கு அடுத்தும் வர வேண்டாம். இப்ப ஒவ்வொரு வேர்டுக்கு அடுத்து வரணும். அதாவது பிரியாணி ஸ்லாஷ் அந்த மாதிரி வரணும் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரினா நான் இங்க பிரியாணிக்கு அந்த ஃபுட் நேம்லயே நான் மேல கொடுத்தா அங்கெல்லாம் தேவையில்ல. இங்க இங்க இந்த இதுலயே நம்ம பண்ணலாம். தெரியலண்ணா எப்படின்ட்டு. அந்த ஃபுட் நேம் பக்கத்துல டாட் வைங்க. ஜாயின் பக்கத்துல ஜாயின் பிராக்கெட்ல ஃபுட் நேம் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? அதுல டாட் வைங்க. பிராக்கெட்டுக்கு முன்னாடியானா பிராக்கெட் அந்த கடைசி NAME முடியுது பாத்தீங்களா? அங்க இப்போ வந்து ஸ்பிளிட் கொடுங்க. SP அந்த அதான் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுங்க. சரி, நீங்க இதை எதை வச்சு நீங்க இதை ஸ்பிளிட் பண்ணுவீங்க? ஸ்பிளிட் என்ன பண்ணுன்னு தெரியுமா? தெரியலண்ணா. ஸ்பிளிட் வந்து இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கீங்க, அதை வந்து பிரிக்கிறது தான் ஸ்பிளிட். ஓகேவா? இப்போ வந்து நார்மலா நீங்க எதுவுமே கொடுக்கலன்னு வைங்களேன். ஸ்பிளிட் வந்து எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணோம்னா ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணும். ஓகேண்ணா. இப்போ உங்க இதுல எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரிங்? இன்னொரு இடம் சொல்லுங்க. அதாவது ஸ்பிளிட் வந்து ஒரு வேர்டை வந்து ஸ்பிளிட் பண்ணும். ஓகேவா? ஓகேண்ணா. அதாவது நார்மலா நம்ம எதுவுமே அதுக்கு எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணணும்னு கொடுக்கலன்னா அது வந்து ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணும். ஓகேண்ணா. இப்போ வந்து உங்க ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து நீங்க எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணலாம்னு நினைக்கீங்க நீங்க? அந்த ஸ்லாஷ் இல்ல, உங்க ஸ்ட்ரிங் பாருங்க. ஃபுட் நேம் வந்து எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணலாம்? மேல டாப்ல கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? பிரியாணி, சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி. அதை வந்து எதை வச்சு பிரிக்கலாம்? இது ஒரு ஃபுட், அடுத்தது ஒரு ஃபுட். ஸ்பேஸ். சரி, ஸ்பேஸ் அப்ப நார்மலா போய் கொடுத்து பாருங்க. இப்ப ரன் பண்ணி பாப்பாங்கண்ணா. ரன் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா வருதுண்ணா. ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா வருது. ஆனா நான் சொன்ன மாதிரி இல்லையே. சிக்கன் தனியா வந்துட்டு ஓகே. ரைஸ், தோசை அப்படின்னு ஒரு டிஷ் இருக்கா? ஆமாண்ணா. இல்ல சிக்கன் ரைஸ்ங்க டிஷ்ஷா? அது தனித்தனியா வந்துருக்கு. ஏன்னா நான் இங்கே மேல ஸ்பேஸ் விட்டனால அந்த இடத்துல அப்படி வருதுன்னு நினைக்கிறேண்ணா. நம்ம அங்க மாத்த வேண்டாம். ஆனா வேற ஏதாவது உங்க ஐடியா இருக்கா? இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? ஸ்பேஸ் தவிர வேற ஏதாச்சும் வச்சு பிரிக்கலாமா அந்த மாதிரி? இல்லண்ணா. அதாவது எல்லா இடத்துலயும் வந்து பொதுவா இருக்கிறது பாருங்க. அந்த கமா இருக்கு பாத்தீங்களா? அந்த இதுல கமா போடுங்க. ஸ்பிளிட்ல ஸ்பிளிட்குள்ள நார்மலா இல்ல, அந்த ஸ்ட்ரிங் கமா, அந்த 2 சைடு கொட்டேஷன் போட்டு கமா. இப்ப ரன் பண்ணுங்க. இப்போ வந்துட்டா சிக்கன் ரைஸ், தோசை, பரோட்டா. அதாவது நீங்க எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணணுங்கிறது நீங்க டிசைட் பண்ணணும். எல்லா இதுக்குமே அது சேமா இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு சிலது வந்து கமா இருக்கா, ஒரு சிலது என்ன இருக்கும்னா டேப் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்க ஸ்லாஷ் டி இருக்கும். அப்படின்னா நீங்க அதாவது ஸ்லாஷ் டி போட்டீங்கன்னா கரெக்டா பிடிச்சிடும். ஓகேவா? புரியுதா? சரி, இப்ப அந்த ஜாயின் எப்படி ஜாயின் பண்ணுன்னு தெரியுமா? அந்த ஸ்பிளிட் வந்து இப்ப நம்ம கொடுக்க பாத்தீங்களா? ஃபுட் அண்டர்ஸ்கோர் நேம் டாட் ஸ்பிளிட். அதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரிங்கா இருக்குமா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குமா? ஸ்ட்ரிங்கா தானா இருக்கும். ஸ்ட்ரிங்கா இருக்காது. அது தனியா பிரிண்ட் பண்ணி பாருங்களேன். அதாவது அந்த ஜாயின் ஸ்ட்ரிங் மேலே இன்னொரு பிரிண்ட் போடுங்க. ஜாயின் ஸ்ட்ரிங் மேல அதாவது கடைசியில என்ன கூட போடுங்க. கடைசி சும்மா இன்னொரு ஒரு பிரிண்ட் போட்டு ஃபுட் டாட் நேம் டாட் ஸ்பிளிட் மட்டும் கொடுங்க. ஃபுட் அண்டர்ஸ்கோர் நேம் டாட் ஸ்பிளிட் நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? அந்த கமா மட்டும் போட்டு சும்மா மட்டும் கொடுங்க. அந்த ஸ்ட்ரிங் 2 சைடு கொட்டேஷன். இப்ப ரன் பண்ணுங்க. என்னவா கொடுத்துருக்கு? அந்த கொட்டேஷன் கொடுத்துருக்கு. இல்ல நல்லா பாருங்க, கவனிங்க. அது வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்கல. ஆமாண்ணா. அந்த ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துருக்கு. அது என்னன்னு தெரியுமா? தெரியலண்ணா. இது வரைக்கும் வேற ஏதாச்சும் ஸ்ட்ரிங்கை தவிர டேட்டா ஸ்ட்ரக்சர் பைத்தான்ல படிச்சிருக்கீங்களா? லிஸ்ட் இந்த மாதிரி. என்னதுண்ணா? லிஸ்ட் தெரியுமா? லிஸ்ட்னு தெரியுண்ணா. லிஸ்ட் எப்படி? லிஸ்ட்டை வந்து நீங்க ஒரு விஷயத்த லிஸ்ட் நீங்க எப்படி சொல்லுவீங்க?
அது நம்ம ஆர்டர் பண்ண அந்த ஆர்டர் படி இந்த இதுல சொல்றேன், பைத்தான்ல லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சதை நான் மறந்துருச்சுண்ணா. இப்ப நீங்க இது பண்றீங்க பாத்தீங்க, அதான் லிஸ்ட். அந்த 2 பிராக்கெட் போட்டுருக்கு பாத்தீங்களா? ஆமாண்ணா. அது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், அவ்வளவுதான். ஓகேண்ணா. அதாவது அந்த ஜாயின்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா, ஆக்சுவலா ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் அந்த மாதிரி எதிர்பார்க்குது. நீங்க ஸ்ட்ரிங்கா கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன நினைச்சுக்கிறதுனா, அந்த ஒவ்வொரு லெட்டரையுமே அது ஒரு தனித்தனி வேல்யூவா எடுத்துக்குது. அதான் விஷயம். ஓகேண்ணா. ஓகே. சரி, நீங்க நல்லா தான் பண்ணிருக்கீங்க. அடுத்து ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆள் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஜனனி பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுது? தெரியுது. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நீங்க ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் சொன்னீங்கலனா, அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. நான் ஆக்சுவலி ஹோட்டல் வச்சு பண்ணல, சும்மா நார்மலா ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். சோ இங்க நான் ஸ்பிளிட் வந்து லைன் நம்பர் 16ல யூஸ் 14 15 16ல யூஸ் பண்ணிருக்கேன். சோ எனக்கு அவுட்புட் வந்து நான் கமா உள்ள எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி அவுட்புட் வந்து கமா வச்சு வருது. சோ இத நான் ரன் பண்றேன், உள்ள நான் எதுவுமே கொடுக்கல. இப்போ எனக்கு லிஸ்டா வந்து உள்ள கமா வச்சு ஷோ ஆகுது. இப்போ நான் உள்ள கமா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நார்மலா வருது, கமா எதுவுமே இல்ல. அது ஏன் அப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா அதாவது ஆக்சுவலா அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்றீங்களா? உங்களுக்கு ஓகே. ஏன் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே. இந்த ஸ்பிளிட் என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஹலோ, இப்படி அந்த ஸ்ட்ரிங் இருக்குன்னா, இப்போ நம்ம ஸ்பிளிட் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலா நான் டிஃபால்ட் நான் சொன்ன மாதிரி அது வந்து ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கும். அதாவது இப்போ நம்ம இன்புட் இப்படி கொடுத்தாலும், இப்போ ஒண்ணுமே கொடுக்காட்டாலும் இந்த மாதிரி எடுத்துக்கும். ஓகேவா? அந்த ஸ்பிளிட் என்ன பண்ணும்னா, இந்த ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரிங்ல ஒவ்வொரு கேரக்டரா போகும். இப்படி ஒன்னொன்னா போயிட்டு எப்ப இந்த இது வருது தெரியுதா, அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கு இல்லை நம்ம நார்மலா கொடுத்தாலும் இந்த இது இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் இப்படி நார்மலா இப்படி ஒவ்வொன்றா போய் ஒரு வேர்டு மாதிரி எடுத்துட்டு அந்த ஸ்பேஸ் வரையும் நெக்ஸ்ட் அடுத்த வேர்டு அந்த லிஸ்ட்ல இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நீங்க ஏன் இந்த கமா போட்டா இந்த இடத்துல ஒர்க் ஆகலைன்னா, அது வந்து ஒவ்வொரு வேர்டா இப்படி செக் பண்ணும். எங்கேயாவது கமா இருக்கா? அது அப்படியே அது ஃபுல்லு முடிச்சு இந்த ஒரே ஒரு இதை வந்து லிஸ்ட் மாதிரி காமிக்கும். இப்போ வந்து ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நமக்கு அவுட்புட் ஹலோ கமா வேர்ல்ட். ஆமா, இது ஆக்சுவலா இது வந்து இந்த ஸ்பிளிட் வந்து நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் வந்து அவுட்புட்டா கொடுக்கும். எதுமே கொடுக்கலனா டிஃபால்ட்டா நமக்கு கமா வச்சு ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஆமா, இத பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எதுமே கொடுக்கலனா அதாவது கமா வச்சு இல்ல, அதாவது அந்த லிஸ்டோட ஸ்ட்ரக்சரே அப்படித்தான். இப்ப எதுவுமே கொடுக்கலன்னா இப்படி வருது பாத்தீங்களா, இது ஆக்சுவலா ஒரு லிஸ்ட்டை நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்ப நான் இந்த மாதிரி லிஸ்ட் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒவ்வொரு வேர்டா வேணும்னா கூட இது பண்ணலாம். இது இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹலோ வேர்ல்டு வருது பாத்தீங்களா, இது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த லிஸ்ட்டை வந்து எனக்கு என்ன சொல்ல, இந்த ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உள்ள இது பண்ணும்போது இப்போ லிஸ்ட் இப்படி இருக்குன்னா அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்குமெண்டா வந்துடும். இது உங்களுக்கு பின்னாடி சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்க்க, இது நான் இப்போதைக்கு சும்மா சொல்றேன். இப்படி வந்துடும். ஸோ அது வந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடும். இந்த கமாவுக்கும் அந்த கமாவுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒவ்வொரு லிஸ்ட்ல ஐட்டமையும் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி இது. நீங்க ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்பயுமே உங்களோட டெக்ஸ்ட்டை தான் பார்க்கணும். உங்க டெக்ஸ்ட்ல என்ன செப்பரேட்டர் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கா. இப்ப நான் சொன்ன மாதிரி டேப் கூட நம்ம வச்சுக்கலாம். இருங்க,
இப்ப இந்த டேப் இருக்குன்னு வைங்களேன், இந்த ஸ்பிளிட் ஒர்க் ஆகுது இப்ப. வெயிட் பண்ணுங்க. அதாவது ஒரே ஒரு சிங்கிள் இதா ஒர்க் ஆகுது. வேற ஏதாச்சும் 3 இது போட்டு காமிக்கிறேன். அதாவது இது வந்து ஒரே ஒரு ஆக்சுவலா ஒரு வேளை இதாகுது. இப்ப இதே இது இப்ப நான் ஸ்பிளிட்டுக்குள்ள இப்ப இது பண்ணேன்னு வைங்களேன். சாரி, இப்ப இதை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணணும். இப்ப காமிக்க பாத்தீங்களா? அதாவது இது ஸ்பேஸ்னால இது இது ஒர்க் ஆகுது. இப்ப வேற மாதிரி ஏதாச்சும் போட்டோம்னா அந்த கேரக்டர் எப்படி சொல்ல, இப்படி வச்சுப்போம். இந்த மைனஸ் மாதிரி போட்டோம் வைங்களேன், ஒரே ஒரு இதா காமிக்கா. ஆனா இப்ப நம்ம இந்த இடத்துல இங்க கொடுத்தோம்னா அது ஸ்ப்ளிட் பண்ணி. புரியுதா? ஓகே, நான் புரிஞ்சுதேன். தேங்க்யூ. ஓகே. நெக்ஸ்ட் வேணா கண்டினியூ பண்ணு மிச்சத்தை. ஓகே. சும்மா ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் லென்த் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் லோயர் அப்பர், அப்புறம் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் வந்து முன்னாடி அண்ட் பின்னாடி இருக்க ஸ்பேஸ் இல்லாம வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ரிமூவ் பண்ணிடுவேன். தென் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த பைத்தான் கோடுக்கு பதிலா விஎஸ் கோடுன்னு போயிட்டாங்க, மாத்திடும். ஓகே. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஓகே. ஃபைனல் வந்துட்டு என்ன லெட்டர் ஆர் அது எங்க கொடுத்தோம்னா அதோட இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். சோ அது அதுக்கப்புறம் நேத்து வந்து எஸ்கேப் சீக்வென்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஹோம்வொர்க் அது காட்டவா இல்ல? அது இருக்கட்டும், அது வேண்டாம். ஓகே. ஓகே, நீங்க ஸ்டாப் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நார்மலா கிளாஸ் கரெக்டா 9 மணிக்கு முடிஞ்சிருமா இல்ல 9:05 அந்த மாதிரி வரைக்கும் போகுமா? யார் வேணா பதில் சொல்லலாம். அண்ணா மேம் நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறதுனால 9 o'clock கம்ப்ளீட் பண்ணுவாங்கண்ணா. ஓகே, உங்களுக்கு எதுவும் அடுத்த ஒர்க் அர்ஜென்ட்டா அந்த மாதிரி இல்லைல்ல? இல்லைண்ணா. ஓகே. கௌசிகா, நீங்க முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிட்டேண்ணா. நீங்க கூட ஷேர் பண்ணுங்க அடுத்து. ஓகேண்ணா. அண்ணா தெரியுதா? தெரியுது. ஆனா ஓகே. ஸ்டார்டிங் பண்ணி ரெஸ்டாரண்டோட நேம் கொடுத்துருக்கேன்னா அதை சென்டர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா சென்டர் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் அதை டைட்டில் எழுதுற மாதிரி கொடுத்துருக்கேன்னா அடுத்து மெனு. ஓகே. அதில் என்னென்ன மெனு இருக்குன்னு அதை வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அதெல்லாம் வச்சு. இது சும்மா மற்ற லென்த் செக் பண்றது, லோயர் கேஸ் மாத்துறது, அப்பர் கேஸ் மாத்துறது, நெக்ஸ்ட் ஆல்ஃபாவா இல்லையான்னு பாக்குறது, ஆல்பபெட்டா இல்லையான்னு பாக்குறது, டிஜிட்டா இல்லையான்னு பாக்குறது, அடுத்து அல்னம்னா லெட்டர் பிளஸ் நம்பர் வந்திருக்கான்னு பாக்குறது, ஸ்ட்ரிப் எல்லா கேஸும் யூஸ் பண்ணி பார்த்தேன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து என்ன டிஷ் வேணுமோ அதை வந்து இன்புட்டா வாங்குறோம் யூசர்ட்ட இருந்து. இப்போ யூசர் வந்து இன்புட் ஆர்டர் வாங்குறீங்க. ஓகே, அடுத்து வந்து எத்தனை ஐட்டம்ஸ் வாங்குறீங்க. இப்போ யூசர் வந்து சப்போஸ் தோசான்னு போடுறாங்க, தோசை கழிச்சு ஒரு ஸ்பேஸ் ஏதாச்சும் விட்டுறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஸ்பேஸ் அதாவது தோசை ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஆர்டர்ல. ஓகேண்ணா. இப்போ வந்து அதை என்ன பண்ணுவீங்க? இப்போ ரன் பண்ண கூட செய்யுங்க, நம்ம இன்புட் கொடுத்து பார்க்கலாம். ஓகேண்ணா. இங்க தோசா போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. என்டர் கொடுங்க. நமக்கு வந்து எல்ஸ் கண்டிஷன் யூஸ் ஆகுதுண்ணா இதுல.
இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங் அந்த ஃபங்க்ஷன்ஸே யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த தோசான்னு கரெக்டா போகும். ஸ்ட்ரிப்பானா? கரெக்ட். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வந்து இப்ப அதே யூசர் வந்து ஏதாச்சும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அந்த மாதிரி மாத்தி மிக்ஸ்டா கொடுக்காங்க. தோசாக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டி கேப் லெட்டர் அந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா யோசிங்க. அதாவது இப்போ ஒரு கேப் லெட்டர் வந்து டி தோசால வருது, அதுவும் நீங்க நார்மலா கொடுத்தீங்கன்னா நீ எல்ஸ் கண்டிஷன் போயிடும். நமக்கு வந்து ஆனா நம்ம தோசை வந்து நம்ம ஸ்மால் லெட்டர் வச்சிருக்கோம் லோவர் கேஸ்ல. ஸ்மால் லெட்டர்ல யூஸ் பண்ணிருக்கோம். யோசிக்க வரலனா ஒன்றும் பிரச்சனை. அதாவது என்னன்னா டாட் லோவர் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? ஃபுல்லா லோயர் கண்டிஷன் யூஸ் ஆகும். ஆமா, லோயர் கண்டிஷன் எப்பயுமே நம்ம வந்து யூசரோட இன்புட் வந்து நம்ம வந்து ஃபுல்லா அப்படியே டக்குன்னு எடுத்துக்கூடாது. அவங்க வந்து மிஸ்டேக் விட்டுருப்பாங்க. நம்ம அதனால ஃபர்ஸ்ட் எப்பயுமே யூசர் இன்புட் எடுக்கும்போது அந்த ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டு சைடும் ஸ்ட்ரிப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் லோயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அது வந்து நம்ம கரெக்டா நம்ம கேஸ் கரெக்டா நம்ம லோயர் கேஸ் வச்சோம்னா அது ஈக்குவலா கரெக்டா வந்துடும். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, போதும். நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நல்லா தான் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூண்ணா. ஓகே. ஓகே, 9 மணி ஆயிட்டு. ஸ்ட்ரிங்கில் வந்து நான் ஒரு பேசிக்காக ஒன்று ரெண்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு சின்ன கொஸ்டின் மார்க் கேட்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகேவா? யாருனாலும் சொல்லலாம். ஸ்க்ரீன் இப்போ ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரிங் ஒன்று வந்து ஹெலோன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். இந்த லைன் 5ல இருக்க பிரிண்ட்டுக்கு வந்து என்ன அவுட்புட் வரும்? யாருனாலும் சொல்லலாம். ஆனா ஹலோன்றது வந்து ஃபுல்லா கேப்ஸ்ல வரும்ண்ணா. கேப்ஸ்ல வருமா? ஏன் கேப்ஸ்ல வரும் இப்படி வரும்னு சொல்றீங்க? ஓகேவா? கரெக்டா? ஓகேண்ணா. ரன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். வரலையே. எதுக்கு யாருக்கா ரீசன் தெரியுமா? ஆல்ரெடி நம்ம கொடுத்த இன்புட்டே வேரியபிள் ஸ்டோர் பண்ணி கேபிட்டல் ஹச் கொடுத்திருக்கோம்னா கேபிட்டல் எக்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஆனா நம்ம இன்புட் கொடுக்கும் போதே ஹச் வந்து கேபிட்டல், ஹெலோல வந்து ஹச் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல தான் கொடுத்துருக்கோம். கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல் பண்ணும். அதனால நமக்கு அப்படி அது டைட்டில் கேஸ் தான். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணும். ஓகே, கேபிட்டலைஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, சாரி. ஓகே, நான் அப்பர் கேஸ் கொடுத்தாலும் சேம் அதே பிரச்சனை தான் வருது பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லுமே இந்த மாதிரி மாத்திரணும். கரெக்டா? ஆனா ஏன் திருப்பி இப்படியே வருது? வேற யாருக்கும் தெரியுமா ரீசன்? சார் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கால் பண்ணுவோம், இல்லைன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே இந்த ஸ்ட்ரிங் ஒன் டாட் அப்பர் கொடுக்கலாம் சார். இப்ப கரெக்டா வந்துட்டு. ஏன் இப்ப கரெக்டா இங்க கொடுத்தா பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்தா வருது, இங்க கொடுத்தா ஏன் வரலன்னு தெரியுமா? மியூட்டபிள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா?
சேஞ்சபிளா சார்? சேஞ்சபிள். ஆனா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். ஸோ நம்ம மேல ஸ்ட்ரிங் ஒன்றுன்னு கொடுத்தனால கீழே அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு சார். அதே இது எது சொல்றீங்க? அதாவது தனியா பிரிண்ட் கொடுத்து ஸ்ட்ரிங் ஒன் அப்படின்னு கொடுத்தா மேல கொடுத்த ஸ்ட்ரிங் ஒன் தான் சார் பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படி ஆகுதுன்னா ஆக்சுவலா இந்த எப்ப நம்ம இந்த மாதிரி அப்பர் அந்த மாதிரி என்ன ஒரு விஷயம் நம்ம இந்த ஸ்ட்ரிங் ஒன்னோட பண்றோமோ அது ஆக்சுவலா அந்த ஸ்ட்ரிங்கோட கண்டென்ட்ஸை சேஞ்ச் பண்ணாது. அது வந்து அந்த கண்டென்ட்ஸை காப்பி பண்ணி புதுசா ஒரு இதை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அப்போ ஒருத்தர் சொன்ன மாதிரி நீங்க வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணா அந்த புது வேரியபிளை ஸ்டோர் இந்த மாதிரி ஃபுல் கேப்லெட்ல வரும். அதே மாதிரி நீங்க இதே என்ன சொல்ல திருப்பி இப்படி பண்ணாலும் புதுசா வரும். அதாவது இந்த ஒரு நிமிஷம், இப்படி பண்ணோம்னா வரும். அதாவது அது வந்து ஆக்சுவலா ரீஅசைன் பண்ணிடுது. ஓகேவா? ஆனா லிஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மியூட்டபிள். லிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? லிஸ்ட் தெரியும் சார். இப்போ இந்த லிஸ்ட் ஒன்றை வந்து என்ன சொல்ல லிஸ்ட் ஒன்றுக்கு ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ அப்பன்ல வந்து ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுத்தோம்னா இப்போ வந்து இங்க என்ன ஒரு நினைங்க, இந்த இதோட ஆட் ஆகி சேர்த்து வருமா இல்லை இது மட்டும் வருமா? இதையும் நான் தனியாக தான் கொடுத்தேன். இந்த இதில் என்ன வரும்? லிஸ்ட் ஒன்று அது ஒரு தனியா ஒரு பார்ட்டா வரும். அதோட ஆட் ஆகாம தான் சார் வரும். ஆட் ஆகி வரும். ஏன் ஆட் ஆகி வருது? லிஸ்ட் வந்து மியூட்டபிள். கரெக்ட். வந்துட்டு பார்த்தீங்களா? இதான் அதாவது நீங்கள் வந்து அந்த ஒரு லாங்குவேஜ் நீங்கள் என்ன டேட்டா டைப் இதெல்லாம் படிக்கும்போது எது எது மியூட்டபிள் எது எது இம்மியூட்டபிள் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன சொல்ல சம்டைம் வந்து நம்ம இது மியூட்டபிள்னு நினச்சி நம்ம அப்பர் ஏதாச்சும் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வேற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அது வந்து நம்மளோட ஓல்டு வேல்யூவே என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ அந்த மாதிரி இருக்கதே வந்துடும். அதான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிஞ்சா யாரும் என்ன சொல்ல மியூட்டபிள் இம்யூட்டபிள் பத்தி தெரியாதவங்க வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா இது பண்றேன், இல்லாட்டி முடிச்சுக்கலாம். யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. நீங்க அட்டெண்டன்ஸ் எதுவும் ஃபில் பண்ணுமா? எஸ் சார். அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். ஃபில் பண்ணிட்டு சொல்லுங்க. ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க மாதவன். ப்ரோ சார் அண்ணன் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு, அதையும் சப்மிட் பண்ணலையாமா? யாரு ஹோம்ஒர்க் கொடுத்தா? கண்ணன் சார் தான் கொடுத்தாரு. எஸ்கேப் சீக்வன்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர சொன்னாரு. அதை இப்ப சப்மிட் பண்ணலாமா இல்ல அது என்னன்னு சார்ட்ட கேட்டுக்கோங்க. என்னன்னு அவங்க கிளாஸ்ல கூட அடுத்து சப்மிட் பண்ணுங்க. இப்போதைக்கு அட்டெண்டன்ஸ் மட்டும் என்ன சொல்ல ஃபில் பண்ணிட்டு. ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ. அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே லீவ் ஆயிக்கலாம். தேங்க்யூ சார்.
ஓகே. சொல்லுங்க முகமது. கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தேன், ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணுங்க. ஓகே. தெரியுதா? ஓகே, தெரியுது. நான் இதுல அன்னைக்கு நீங்க பண்ண சொல்லி ஆமா. ஐட்டம் அதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபுட்டு ம். 0 தானா, ம். ஃபுட்டு 0ன்னு சொல்லி நான் ஒரு இன்புட் கெட் பண்ணியிருக்கேன். ஃபுட் நேம் வந்து பண்ற மாதிரி. ஓகே. ஃபுட் ஒன்ல இன்புட் நான் இப்போ 4 இதுக்கு நான் வந்து ஃபுட் நேம் கெட் பண்றேன். ஓகே. வெஜ் 1. ஒரு நிமிஷம். இப்போ வந்து இப்போ அடுத்து வந்து நான்வெஜ் 1 ஃபுட் 0 ஸ்பிளிட் வெஜ் இருக்குல்லண்ணா. இது என்னன்னா அந்த ஃபுட்டு 0ல கொடுக்குற இது இருக்கலாம் வேல்யூ. இப்போ நான் வெஜ் சிக்கன் அப்படின்னு கொடுக்குறேன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா, அதாவது வெஜ் சென்ட்ரல் இருக்கும், நான் வெஜ் ஐட்டம் சொல்லி இருக்கும். வெஜ் வந்து சென்ட்ரல் இருக்கும், நான் தனியா சிக்கன் தனியா பிரிச்சிரும். ஓகே. நான்வெஜ்ல நான் ஒரு வேர்ட் தனியா, சிக்கன். ஓகே. ஆமா, பிரிச்சிரும். அது ஸ்ப்ளிட் பண்ணோன்னே எனக்கு வந்து எதுக்காக அந்த பிராக்கெட் கொடுத்துருக்கேன்னா, பிராக்கெட் ஒன்று கொடுத்துருக்கேன்னா, எனக்கு வந்து அந்த வெஜ்ஜுக்குள்ள ஆஃப்டர் வேர்டை வந்து எனக்கு செக் பண்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். எந்த பிராக்கெட் சொல்றீங்க? இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஒன்று இண்டெக்ஸ். ஓகே. அது வந்து எனக்கு வந்து வெஜ் ஆஃப்டர் அது ஒன்று கொடுத்தோம்னா நம்ம வந்து அந்த நம்ம கொடுக்குற ஸ்பிளிட் வேர்டு இருக்குல்லன்னா அதோட ஆஃப்டர் வேல்யூ இருக்கும். 0 கொடுத்தோம்னா அதோட பிஃபோர் வேல்யூ இருக்கும். ஏன்னா அந்த வெஜ்ஜுங்கிறத ஒரு வேல்யூவாகவும் 0ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டோட நேம். ஆமா. ஓகே. அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஓகே. அடுத்து வந்து அதை வெஜ் என்ன நான்வெஜ் என்னன்னு பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே. இதான் பண்ணிருக்கேன். வந்து ஸ்ப்ளிட் ஆகி எனக்கு அவுட்புட். ஓகே. சும்மா ரன் பண்ணிக்காமீங்க, பார்க்கலாம். வந்துருச்சானா? கீழே இருக்கு, என்டர் யுவர் ஃபுட் நேம் இருக்கு. ஓகே. சரி, இப்போ வந்து யூசர் வந்து சப்போஸ் இதுல வந்து வேற மாதிரி என்ன சொல்ல வெஜ் நான்வெஜ் மாத்தி கொடுத்தா என்ன ஆகும்? அதுதானே எனக்கு அவுட்புட் தப்பா வந்துச்சு. அந்த நம்ம கொடுக்குற இப்ப நம்ம வந்து இப்ப நான்வெஜ் ஒன்று கொடுக்குறோம்ல, இதுல நீங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, இந்த ஃபுட் 0ல வந்து நீ ஏன் நான்வெஜ் கொடுக்குற கொடுன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு வந்து நான் என்ன அசைன் பண்ணிருக்கேன்னா நான்வெஜ் 1ன்னு சொல்லி வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்ன வரும்னா ஃபுட் 0ல வந்து வெஜ் அசைன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு நான்வெஜ் 1ல வந்து வெஜிடேரியன் வருது. அதுக்கு தான் நான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இப்படி ஸ்பிளிட் கூட பண்ண வேண்டாம். அதாவது நீங்க எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபுட் நேம் சொல்றீங்க, கரெக்டா? ஆமா. இப்போ வந்து ஸ்டார்ட்ஸ் வித்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், தெரியுமா? ஆமா, ஸ்டார்ட் வித். அது வந்து என்ன பண்ணும்? அது வந்து நம்ம அந்த இருக்கு பாருங்க. ஓகே. ஸ்டார்ட் வித்னா நம்ம வந்து இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னா அது வந்து என்ன வேல்யூ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தான் ப்ரோக்ராம் இருக்குன்னா நம்ம வந்து பைத்தான் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து இப்போ செய்யூர் கிளாஸ் இருக்குன்னா இப்போ வந்து இந்த செய்யூருக்கு பதிலாக நம்ம கிளாஸுங்கிறது அசைன் ஆகும். அசைன் ஆகாது. அதாவது அந்த கிளாஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு உங்களுக்கு சொல்லும். அதாவது அவுட்புட் வந்து என்ன சொல்ல ட்ரூன்னு வரும். இது ட்ரூ வரும், செகண்ட் ஃபால்ஸ் வரும். அது சும்மா ரன் பண்ணி பாருங்க. ட்ரூ ஃபால்ஸ் வருது பாத்தீங்களா? ட்ரூ ஃபால்ஸ்.
அது வந்து என்னன்னா அந்த அந்த வேர்ட்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து பைத்தான் இருக்கா, இந்த இதுல பைத்தான் இருக்கு, ஸோ ட்ரூன்னு வரும். அதே மாதிரி கிளாஸ் சையூர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் சையூர் தான் இருக்கு, ஸோ ஃபால்ஸ் வரும். இதை வச்சு இப்ப வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஒரு யூசர் வந்து நிறைய ஃபுட் கூட வேணாம், ஒரே ஒரு ஃபுட் இன்புட் வாங்குறீங்க. அந்த வந்து அந்த இன்புட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி வெஜ் நான்வெஜ்னு ஃபர்ஸ்ட் போட்டு அந்த ஃபுட் நேம் போடுறோம். இப்போ வந்து அது வந்து இப்போ யூசர் கொடுத்த ஒரே ஒரு ஃபுட்ல அது அந்த ஃபுட் வெஜ் கேட்டிருக்காங்களா நான்வெஜ் கேட்டிருக்காங்களா, அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்காங்க? 4 ஃபுட்லாம் வேணாம், ஒரே ஒரு ஃபுட் 0 மட்டும் வாங்குறீங்க. இந்த ஃபுட் 0 வச்சு அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஃபுட் 0 ஸ்பிளிட்னு கொடுத்துருக்கோம்ல, ஸ்பிளிட்டே தேவையில்ல நம்ம ஆக்சுவலா. அதான் சொல்றேன், நான் சொல்லியிருக்கேன். ஸ்பிளிட்னு சொல்லி கொடுத்துருக்கோம்னா அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்னா இப்போ நான்வெஜ்ஜுன்னு சொல்லி கொடுத்துருவோம்னா, நான்வெஜ்ஜுன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கனுக்குள்ள வேல்யூ சொல்லிடுவோம். இது வந்து எனக்கு இந்த இது இருக்கணும், ஸ்டார்ட் வித் எனக்கு இது இருக்கணும், இது இல்லைன்னா எனக்கு வந்து ஃபால்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் உங்க கொஸ்டின் திருப்பி சொல்றேன். இப்போ ஒரே ஒரு ஃபுட் மட்டும் இன்புட் வாங்குறீங்க, ஓகேவா? அது வந்து எதா வேணா இருக்கலாம். அதாவது ஆனா அந்த அந்த ஒரு ஃபார்மெட் என்னன்னா, ஒன்னு வெஜ்ஜி கர்ட் ரைஸ் அந்த மாதிரி இருக்கும், இல்ல நான்வெஜ் சிக்கன் அந்த மாதிரி ஏதோ ஒரு இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு ஃபர்ஸ்ட் இதுவும், செகண்ட் வந்து அந்த ஃபுட்டோட நேம் இருக்கும், ஓகேவா? யூசர் வந்து எதுனா அவங்க இஷ்டம் கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்க இந்த யூசர்ட்ட வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அந்த ஃபுட்டுங்க வேரியபிள்ல, ஓகேவா? இப்போ அந்த ஃபுட்டுங்க வேரியபிள்ல இருந்து நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல வந்து அந்த ஃபுட்டுக்குள்ள என்ன இருக்கு, அந்த வேரியபிள்குள்ள வெஜ் இருக்கா நான்வெஜ்ஜா, வெஜ் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சும்மா இப்போ நீங்க மேனுவலா இந்த கடைசி பிரிண்ட் லைன் கீழே ஃபுட்டுன்னு ஒரு வேரியபிள் கொடுங்க. ஃபுட் ஈக்குவல் கொடுங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நான்வெஜ் மட்டன் கொடுங்க, ஏதாச்சும் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்ல கொடுங்க. ஃபுட் ஈக்குவல் அந்த கொட்டேஷன் போட்டு அந்த கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ரன் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ அந்த ஃபுட்டுக்குள்ள நான்வெஜ் மட்டன் இருக்கு, ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபுட்டுக்குள்ள வந்து இது வந்து யூசர் எது வேணா கொடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம நான்வெஜ் மட்டன் வச்சிருக்கோம். இந்த ஃபுட்ல வந்து நான்வெஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அடுத்த லைன் வாங்க. எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? இருக்கா இல்லையா, இதுல எது வேணா இருக்கு. இப்போ நான்வெஜ் இதுல நம்ம மேனுவலா கொடுத்துருக்கோம். சப்போஸ் யூசர் வந்து வெஜ்ஜின்னு கூட கொடுத்து வேற ஏதாச்சும் கொடுக்கலாம். இதுக்குள்ள நான்வெஜ் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்டார்ட் வித்னு சொல்லி நான்வெஜ். உங்களுக்கு இந்த இஃப் கண்டிஷன்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, நான் இன்னும் இஃப் கண்டிஷன் போல. ஓகே. இஃப் கண்டிஷன் போனோடனே இந்த ப்ராப்ளம் வந்து நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நீங்க ஓரளவுக்கு கரெக்டா கொண்டு வந்தீங்க. இப்போ ஸ்டார்ட் வித்னு இருக்கா, இப்போ நான்வெஜ்னு இருக்கா, அது வந்து ட்ரூவோ ஃபால்ஸோ இது பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க இஃப் எப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்காங்களோ அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் இஃப் வச்சு சால்வ் பண்ணலாம். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் ஓகே அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? எனக்கு இஃப் கண்டிஷன் வச்சு ஒரு ஐடியா இருக்கு, ஆல்ரெடி படிச்சனால. ட்ரை பண்ணி கூட பாருங்க. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். ஓகே, மற்றவங்க வந்து டைம் ஆயிட்டுனா கிளம்புனா கூட கிளம்பலாம். இதை மட்டும் அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுருங்க. ஓகே, நான் க்ளோஸ். இல்ல நீங்க இது பண்ணுங்க. இது உங்க இதை முடிச்சுட்டே இது பண்ணலாம். இல்ல மற்றவங்களுக்கு சொல்றேன், மற்றவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கும், அதுக்கு தான். இஃப் வச்சு நீங்க இப்போ ஒருக்கா கூட ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் பார்க்கணும்னா. ஓகே, அப்ப நீங்க அடுத்த கிளாஸ் வரும்போது நீங்க ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு இது பண்றீங்களா? அடுத்த கிளாஸ் பண்றேன். ஓகே சரி, அப்ப நீங்க க்ளோஸ் இது ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணுங்க, முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, அவ்வளவுதான். நீ கிளாஸ் முடிஞ்சிட்டு. தேங்க்யூ அண்ணா. ஓகே, தேங்க்யூ சார். ஆனா எனக்கு ஒரு டவுட், இப்போ நான் ரெக்கார்டிங்